கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதரரே சகோதரியரே, வரலாற்றினுடைய ஒரு கசப்பான கடினமான காலகட்டத்தை கடந்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நாம் எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கேள்விகள், ஐயப்பாட்டுகளோடு நுழைந்திருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி அமையப் போகிறது? எங்களுடைய வாழ்விற்கு இது எதை கொடுக்க போகிறது? இயற்கையினுடைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், பொருளாதார நிலைப்பாடுகள் எப்படி அமையப் போகின்றன? விலைவாசி குறையுமா? மக்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கின்ற வரிச்சுமை குறைக்கப்படுமா? போதைப் பொருளினுடைய தாக்கம் எத்தகைய நிலையை உருவாக்க இருக்கின்றது? வன்முறை கலாச்சாரம் முடிந்த பாடில்லை. ஆங்காங்கே துப்பாக்கி சூடுகள், வாழ்வெட்டுக்கள் என்று சொல்லி வன்முறையின் வேர்கள் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலேதான் நாம் இந்த புதிய வருடத்தை சந்தித்திருக்கின்றோம். இந்த புதிய வருடம் எதை நமக்கு பெற்றுக் கொடுக்க போகிறது என்கிற கேள்வி நம் எல்லோரும் ஆழமாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் மறுபுறமாக சிந்தித்து பார்ப்போமே. இந்த புதிய ஆண்டிலே நாம் என்ன நன்மைத்தனங்களை வெளிப்படுத்த போகின்றோம்? அதை சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, இன்றைய நாள் 3 மையப் பொருட்களை உள்ளடக்கி இருக்கிறது. முதலாவது, அன்னை மரியாள் கடவுளின் தாய், அமைதியின் அரசி. இரண்டாவது, இன்று உலக அமைதியினுடைய தினம். மூன்றாவது, இன்று புது வருடம். இந்த 3 சிந்தனைகளையும் நாம் எதிர்கொள்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தேவைப்படுகிறது, ஒரு உள்ளார்ந்த அமைதி தேவைப்படுகிறது. நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையினுடைய வேர் ஆழமாக இருக்கிறது. இறை நம்பிக்கை, இறைவன் தருவார் என்கிற ஒரு ஆணி வேர் நமக்குள்ளே ஆழமாக வேரோடி இருக்கின்றது. இந்த நிலையிலேதான் நமக்குள்ளே ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆண்டாண்டு காலமாக இதைத்தானே சொல்லி வருகிறார்கள். தை மாதம் 1ஆம் தேதி அமைதியினுடைய தினம், அன்னை மரியாள் அமைதியினுடைய அரசி. அப்படி என்று சொன்னால் ஏன் உங்களுடைய நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட மக்களின் மத்தியிலே அந்த அமைதியை இன்னும் சுவைக்க முடியவில்லை? அமைதியை முழுமையாக சுவாசிக்க முடியவில்லை. ஏன்? அடுக்கடுக்காக சோகங்களே சொந்தமாகிக் கொண்டு போகின்றன. இந்த சோகங்களுக்கு முடிவில்லையா? இந்த துன்பங்களுக்கு முடிவில்லையா? கடவுள் எங்கே இருக்கின்றார்? கடவுள் ஏன் இவ்வாறு எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்விகள் வேள்வி தீயாக நமக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கின்றன. அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. கேள்விகளை எழுப்புவதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் கேள்விகளுக்கு சரியான பதிலை கண்டுபிடிப்பதில் நமக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இன்றைய பதிலுரை பாடல் 67 முதலாவது 2வது வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகின்றன. கடவுளே, உம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுகொளியை உம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். அன்பானவர்களே, ஏன் உலகத்திலே, நம்முடைய நாட்டிலே இன்னும் அமைதி நிலை பெறவில்லை என்று சொன்னால், அமைதி ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னால், இங்கு வாழுகின்ற மனிதர்கள் நாமும் கூட இன்றைக்கு கடவுளுடைய வழியை அறிந்து கொள்ளவில்லை.
மனிதர்களுடைய வழிகளைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம். மனிதர்களுடைய சிந்தனைகளைத்தான் பின்பற்றுகின்றோம். மனித கொள்கைகளைத்தான் கடவுளுடைய கொள்கைகளாக பார்த்து கொண்டு அதன் பின்னே போகின்றோம். அதனால் இதுவரை நமக்கு அமைதி கிடைக்கவில்லை. திருவெளிப்பாடு 21வது பிரிவு 5வது இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நான் அனைத்தையும் புதியதாக்குகின்றேன். கடவுள் சொல்லுகிறார், நான் அனைத்தையும் புதியதாக்குகின்றேன். இவ்வாக்குகள் நம்பத்தகுந்தவை, உண்மையுள்ளவை. அப்படி என்று சொன்னால் ஏன் இன்னும் நம்முடைய நாட்டிலே, நமக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே புதுமைகள் பிறக்கவில்லை, புதுமைகள் தோற்றம் பெறவில்லை, புதுமைகள் நடைபெறவில்லை, புதிய நிகழவில்லை என்கிற ஏக்கப்பாடுகள் ஏன் இருக்கின்றன? அன்பானவர்களே, அதற்குத்தான் இன்றைய திருப்பாடலுடைய வழிகள். நாம் இன்னும் கடவுளுடைய வழிகளை அறிந்து கொள்ளவில்லை. கடந்த ஆண்டு நாம் பலவற்றை சந்தித்திருக்கிறோம். அந்த அனுபவங்கள் எம்மை விட்டு போகவில்லை. இன்னும் அந்த கசப்புகளும் அந்த பய உணர்வுகளும் எம்மை விட்டு போகவில்லை. அன்பானவர்களே, கடந்த காலத்தை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் புதிய நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு பயணிக்கிறவர்கள் அந்த கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவ சிறைக்குள் நிற்கக்கூடாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 3வது பிரிவு 13-15 வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகின்றேன். நம்முடைய இலக்கு என்ன? அமைதி, மகிழ்ச்சி. இந்த அமைதியையும் இந்த மகிழ்ச்சியையும் நாம் இலக்காக கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். இயேசு சொல்லுவார், அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், நான் தரும் அமைதி உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல, உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கடவுளுடைய வழியை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, கடவுளுடைய வழியில் செல்லுகின்ற பொழுது மாத்திரமே நம்மால் அமைதியை சுவைக்க முடியும். இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல். அன்பானவர்களே, என்னை பொறுத்தளவிலே இன்றைக்கு நான் சொல்லக்கூடியது, நம்முடைய நாட்டிலே போதைப் பொருள் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அதைவிட பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நம்முடைய சமூகங்கள் கூறாகி கிடக்கின்றன, வேறாகி கிடக்கின்றன. அதுதான் யதார்த்தம். சாதியம், மொழி, பண்பாடு, இனம், சமயம் என்கின்ற அடிப்படையிலே நாம் இன்றைக்கு கூறாகியும் வேறாகியும் நிற்கின்றோம். அதனால் தான் நாம் இன்றைக்கு அமைதியை அடையவில்லை. சமயங்கள் இருக்கின்றன. சமயங்களுக்குள்ளே இன்றைக்கு அந்த சமயங்கள் காட்டுகின்ற கடவுளுடைய நல்ல சிந்தனைகளை முன்னெடுத்து செல்லுவதை விட சமய போட்டி, சமய துவேஷம் என்கின்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. சமய விழுமியங்களை விட சமய மேலாதிக்க நிலைப்பாடுகள் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே இருக்கிறபடியினாலே தான் சமயங்கள் கொண்டு வந்த, சமயங்கள் போதிக்கின்ற அந்த அமைதி இற்றை வரை நிலை பெறவில்லை. அன்பானவர்களே, அன்னை மரியாள் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரிகை. எப்படி என்று சொன்னால், அன்னை மரியாள் எதிர்காலம் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. எதிர்காலத்தினுடைய நிச்சயமற்ற ஒரு தன்மைக்குள்ளே அவள் இருந்து கொண்டிருக்கிறார். வானதேவர் சொல்லுகிறார், நீர் ஒரு குழந்தைக்கு தாயாக போகின்றீர். அப்படி சொன்ன பொழுது அவளுக்கு உலகமே எதுவென்று தெரியவில்லை. எங்கே போக போகிறோம், என்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் ஒன்றுமே தெரியவில்லை அவளுக்கு.
ஆனாலும் கூட நம்பிக்கையோடு, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாலே, சொன்ன அன்னை பழி வாங்குகின்ற உணர்வையோ, இகழ்ந்து பேசுகின்ற உணர்வையோ, சுட்டி காட்டி குற்றம் கூறுகின்ற தன்மையையோ, சமய பாகுபாடுகளையோ அவள் வளர்க்கவில்லை. மாறாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே இருந்தது இறை சிந்தனை மாத்திரம். இறைவன் என்னத்தை சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம்தான் அன்னை மரியாளிடம் இருந்தது. அதனால் இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவள் இயேசுவோடு பயணித்தாள். பாருங்கள், கன்னிமரியாளுக்கு முன்பாக வைத்து இயேசுவை அடிக்கிறார்கள், முள்முடி சூட்டுகின்றார்கள், சிலுவையில் அடிக்கின்றார்கள், குத்துகின்றார்கள், காரை உமிழ்கின்றார்கள். ஆனால் அன்னை மரியாள் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து சொல்லவில்லை, யாரையும் சபிக்கவில்லை. ஏனென்றால் கடவுள் தாம் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை. அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரும் அந்த நம்பிக்கையோடு தான் பயணிக்க வேண்டும். இறைவனுடைய நீதி மெல்ல மெல்லத்தான் நகரும், ஆனால் இடையில் எங்கும் தங்கிவிடாது. அதனால் தான் நாம் தமிழிலே சொல்லுவோம், அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். அதை நாம் கடந்த காலங்களிலே அனுபவமாக கண்டிருக்கின்றோம். கிறிஸ்தியேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வழிகள் என்று சொல்லப்படுவதை விட இன்றைக்கு கடவுளுடைய வழிகள் என்று சொல்லி மனிதர்கள் நமக்கு காட்டுகின்ற வழிகள் பல இருக்கின்றன. அமைதியை குலைக்கும் தீய சக்திகள் இன்றைக்கு சுயநலம், சாதியம், நிறம், மொழி, சமய பிரிவினைகள் என்பன இருக்கின்றன. சமயங்களை உருவாக்க வேண்டிய சமயங்களுள் பல இன்றைக்கு அமைதியை விதைப்பதற்கு பதிலாக பகைமையை, ஆதிக்கத்தை, அதிகாரத்தை, சுயநலத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்தவ மக்களாகிய நாங்கள் இயேசுவினுடைய அந்த மனிதாபிமான கொள்கையை பின்பற்ற வேண்டும். நாம் இயேசுவினுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவினுடைய போதனைகளை நம்முடைய தனிமனித வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் வாழ்கின்றவர்களாக இருக்கிற பொழுது நாம் இந்த நாட்டிற்கு அமைதிக்கான ஒரு சிறந்த பங்களிப்பை செய்யலாம். இந்த ஆண்டு கிறிஸ்தவ மக்களாகிய நாம் சகிப்புத்தன்மை, விட்டுக்கொடுப்பு, நீதிக்காக குரல் கொடுத்தல், உண்மைக்காக வாழுதல், சகோதர உறவுகளை பலப்படுத்துதல், பிரிவினைகளை நமக்குள் இருந்து வேறறுத்தல், இவற்றின் வழியாக இந்த நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து சமாதானத்திற்கான, அமைதிக்கான ஊக்க சக்திகளாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இன்றைய நாள் நமக்கு வழங்கி நிற்கின்றது. அன்பானவர்களே, நாம் நமக்குள்ளே கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்குள்ளே சாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, பிரதேச பிரச்சனை, நிற பிரச்சனை, கலாச்சார பிரச்சனைகள் என்று வேறுபட்டு கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தெய்வத்தை அவமானப்படுத்துகிறோம். நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. நம்முடைய கிறிஸ்து பிரிவினைகளை வளர்க்கிற கிறிஸ்து அல்ல. அவர் பிரிவினை சுவர்களை கட்டுகிறவர் அல்ல, உறவுகளின் பாலங்களை அமைக்கிறவர். அந்த கிறிஸ்துவினுடைய வழியிலே நாம் சென்று இந்த ஆண்டு இந்த நாட்டிற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய நல்ல வாழ்க்கையின் வழியாக அமைதிக்கான, விடுதலைக்கான ஒரு பாரிய பங்களிப்பை செய்ய வேண்டி இருக்கின்றது. இயேசு சொல்லுவார், அது இயேசுவினுடைய வார்த்தையிலே, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக. இந்த இறை வார்த்தை எனக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக வாழுவேன். இந்த நாட்டிற்கு நான் ஒரு சமாதானத்தின் ஊக்க சக்தியாக மாறுவேன். கிறிஸ்து சொல்லுவார், உன்னை நீ நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரை நேசிப்பாயாக. இது ஒவ்வொரு கணப்பொழுதும் இந்த ஆண்டு முழுவதும் எனக்குள்ளே எதிரொலிக்க வேண்டும். பவுலடியார் சொல்லுவார், அன்பில்லாதோர் கடவுளுக்கு உரியவர்கள் அல்ல. அன்பில்லாதோர் கடவுளுக்கு உரியவர் அல்ல. ஏனென்றால்
கடவுள் அன்பாயிருக்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தைகளை பாருங்கள். கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் என்று சொன்னால் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பினுடைய தாக்கத்தை, இந்த அன்பினுடைய உச்சக்கட்டத்தை நாம் நம்முடைய செயல்கள் வழியாக வெளிப்படுத்தவே நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு இந்த அமைதியை குலைப்பதற்கு நம்மிடம் இருக்கின்ற தீய சக்திகள் வெறுமனே இந்த சாதி பிரச்சனைகள், நிறப்பிரச்சனைகள், மொழி பிரச்சனைகள் மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய சமூகங்களை சீர்குலைக்கின்ற கலாச்சார சீரழிவுகளும் கூட அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்றன. பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம், இவையும் கூட சமாதானத்தின் எதிரிகள். இயேசு சொல்லுவார், வெளியிலிருந்து வாயினூடாக உட்செல்வது எதுவும் மனிதனை மாசுபடுத்துவதில்லை. வாயினூடாக சென்று அது கழிப்பிடத்திற்கு சென்று விடுகிறது. ஆனால் மனித உள்ளத்திலிருந்து தீமைகள் வெளிப்படுகின்றன. தெளிவாக சொல்லுகிறார் இயேசு. மனித உள்ளத்திலிருந்து தீமைகள் வெளிப்படுகின்றன. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க நண்பர்களே, இந்த ஆண்டு நம்முடைய இதயங்களை தூய்மைப்படுத்துகின்ற ஆண்டாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயங்கள் தூய்மை அடைந்தால் மாத்திரமே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற எண்ணக்கரு யதார்த்தத்திற்கு வரும். கிளீன் ஸ்ரீலங்கா குப்பை அகற்றுதலையும் வெறுமனே சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் ஊழலை ஒழிப்பதிலும் மாத்திரமல்ல, மனித மனங்கள் தூய்மை அடைந்தால் மாத்திரமே கிளீன் ஸ்ரீலங்கா, தூய்மையான இலங்கையை நாம் காண முடியும். மனித இதயங்கள் தூய்மை அடையும் வரை அதை நாம் காண முடியாது. அதற்கு வழிவகுப்பதே இயேசுவினுடைய போதனைகள். கிறிஸ்தவ மக்களாகிய நாம் கிறிஸ்துவினுடைய போதனைகளை அப்பழுக்கற்ற விதமாக கடைபிடிப்பதன் வழியாகவே இந்த தூய்மையான இலங்கையை உருவாக்குவதற்கான பங்களிப்பை நம்மால் வழங்க முடியும். நம்முடைய இதயங்கள் தூய்மை அடைகின்ற பொழுதுதான் நம்முடைய பங்களிப்பு பலமிக்கதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கும். அதற்கான ஒரு அழைப்பைத்தான் இன்றைய நாள் நமக்கு கொடுத்து நிற்கிறது. அதற்கு நமக்கு வழிவகுக்கிறது தூய ஆவியானவர். தூய ஆவியானவரோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது தூய ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நமக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார், வரவிருக்கிறதை நமக்கு திட்டத்தெளிவாக எடுத்து கூறுவார். ஆகவே இந்த ஆண்டு தூய ஆவியினுடைய ஆண்டு. தூய ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது நம்முடைய இதயங்கள் சுத்திகரிக்கப்படும். அதனால் இந்த தூய்மையான இலங்கையை உருவாக்குவதில் கத்தோலிக்க மக்களாகிய நாம் நிதானத்தோடும் நீதியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் நேர்மையோடும் பங்களிப்பை வழங்க முடியும். நாம் மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேணாம், நம்மை பற்றி சிந்திப்போம். கிறிஸ்தவ மக்களாகிய நாம் நம்மை பற்றி சிந்திப்போம். நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகிறது என்று சிந்திப்போம். மற்றாக்களை பற்றி குறை சொல்ல வேண்டாம், மற்றாக்களை பற்றி பார்க்க வேண்டாம். நான் கிறிஸ்தவனாகிய நான், கிறிஸ்துவினுடைய சீடனாகிய நான், மனிதாபிமானத்தை நேசித்த கிறிஸ்து, மனித நேயத்தை நேசித்த கிறிஸ்து, அன்பை பறைசாற்றிய கிறிஸ்து, உண்மையை போதித்த கிறிஸ்து, நியாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கிறிஸ்து, அவருடைய பணியாளர் நான் இன்றைக்கு எவ்வாறு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழப்போகிறேன் என்கிறதை சிந்திக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆண்டு நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். புதிதாய் வாழ்வோம். இந்த ஆண்டிலே எப்படி புதிதாய் வாழ்வோம்? நம்முடைய இதயங்களை சுத்திகரிப்போம். ஆவிக்குரிய கனிகளையும் கொடைகளையும் அணிந்து கொண்டு இறைவாக்குகளை புறக்கணிக்காது, ஆவியை அழித்து விடாது, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய போதனைகளை பின்பற்றி
நம்முடைய இதயங்களை தூய்மையாக்குவதன் வழியாக தூய்மையான இலங்கையை உருவாக்குவதற்கு பங்களிப்பு செய்வோம். ஒரு அமைதியினுடைய தூதுவர்களாக மாறுவோம். அப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அதற்கு நமக்கு வழிவகுக்கிறவர், பரிந்து பேசுகிறவர் அன்னை மரியா. இந்த ஆண்டிலே தூய ஆவியானவரை நம்முடைய இயக்காற்றல் சக்தியாக கொள்ளுகின்ற அதே வேளையிலே அன்னை மரியாளை நம்முடைய தாயாக அவளுடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் நடப்போம். அவ்வாறு நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் அருளும் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும். ஆகவே இந்த ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு ஆண்டாக, நம்முடைய இலங்கை தூய்மையான இலங்கையாக, நம்முடைய இதயங்கள் பரிசுத்தமான இதயங்களாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், ஆசிக்கின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த சிந்தனைகளோடு நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது எழுந்து நின்று நம்பிக்கையோடு நம்பிக்கை அறிக்கையை ஆண்டவருக்கு முன்பாக பறைசாற்றுவோம்.